அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய "ஆட்சியின் தோல்வி" என்ற சிறுகதைய பத்தி தான் பார்க்க போறோம். ஆவு ஆச்சிக்கு அந்த ஊர்ல ஏகப்பட்ட மதிப்பு இருந்தது. ஆவு ஆச்சிங்கிறதே அந்த ஊர்க்காரர்கள் அன்பாக வச்ச பெயர் தான். அவளதோட முழு பெயர் ஆவுடையம்மாள். வீட்ல இருக்கவங்களும், உறவினர்களும் "ஆவு, ஆவு" என்று செல்லமாக கூப்பிடுவாங்க. அதுவே ஊர் முழுக்க பொதுவான பெயராகவும் போயிடுச்சு. ஆச்சி என்பது மரியாதையினால் சூடப்பட்ட கௌரவ சொல். ஆகவே ஆவுடையம்மாள் ஆவு ஆச்சி ஆகிவிட்டாள். ஆவு ஆச்சின்னதும் அவள் கிழவின்னு நினைக்கக்கூடாது. அவளுக்கு வயசு அதிகம் போனால் 35 தான் இருக்கும். கணவன் இறந்து பல வருஷம் ஆயிட்டதால அவளுடைய தோற்றத்திலையும் நடையிலையும் சுயேட்சையான போக்கு, சுதந்திர பண்புன்னு சொல்றாங்களே, அது ரொம்பவே இருக்கும். தாலி அறுத்துட்டா தாசில் உத்தியோகம் வந்தது மாதிரி என்பாள் ஆச்சி. அந்த காலத்து அம்மையார்களுக்கு தாசில் உத்தியோகம்தான் மிக பாக்கியமாக இருக்கும். ஆச்சி அப்படி சொல்லும்போது இஷ்டம் போல ஊர் சுத்தி கெட்டு குட்டி சுவராக முடியுங்கிற எண்ணத்தோட சொல்லல. குடும்ப வாழ்க்கை, கணவனுக்கு அடங்கி நடக்கிறது, குடும்ப கௌரவம் கெடாம பயந்து அடக்க ஒடக்கமா வாழ்றது அப்படிங்கிறது தான் அந்த தலைமுறை பெண்களுடைய வழக்கம். இந்த காலத்து பெண்கள் வழக்கம் வேற. கணவன் இறந்து விட்டா மனைவி அவளே ராணியாகவும், கோயில் குளம் உறவினர் வீடுன்னு ஒரு ஊரா போறதுக்கான உரிமையும் இருக்கு. ஆவு ஆட்சி காலத்தில் இருந்த பெண்கள் நினைவுல கூறப்படுகிற காலம் இது. இந்த காலத்து பெண்களுடைய வழக்கமே வேறதான். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. ஆவு ஆட்சிக்கு சாப்பாட்டு கவலை கிடையாது. குடியிருக்க ஒரு நல்ல வீடு இருந்துச்சு, கொஞ்சம் சொத்து கூட இருந்துச்சு. அவள் காலம் முழுக்கையும் அதுவே போதும். இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு கடைசி காலத்துல சிவன் பேருக்கு சொத்தை எழுதி வச்சுட்டு போலான்னு முடிவு பண்ணியிருந்தா. போற இடத்துக்கு கொஞ்சம் புண்ணியம் தேடணும்ல, அதனாலதான். சிவப்பழம்னு சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்கும்னு யாராவது கேட்டா ஆவு ஆச்சியை பாருங்கன்னா சொல்லணும். வெள்ளை சீலையும் பட்டை பட்டையா இருக்கும் விபூதி பூச்சும் தூய தோற்றமும் கொண்டவள் ஆச்சி. அந்த ஜில்லாவுடைய தனி பண்பாட்டின்படி காது வளர்த்து 2 காதுலையும் தொங்க தொங்க பாம்படம் போட்டிருப்பா. அந்த நகைக்கு அவளது முகம் ரொம்ப பொலிவா இருக்கும். சாதாரணமா மற்றவங்க போடுறத காட்டிலையும் அது கொஞ்சம் கனமா இருக்கும். அதனால அவளை பத்தி புறம் பேசுறவங்க எல்லாமே பரும் பாம்படத்துக்காரின்னு சொல்றது வழக்கம். ஆச்சி பேசும்போது தலையை ஆட்டி ஆட்டி பேசுவா. அந்த அசைப்பினாலையும் இயல்பாய் இருக்கக்கூடிய அந்த பாம்படத்தோடைய கனத்தினாலையும் அது ஊஞ்சல் ஆடும். அதனால அவளை இன்னும் சில பேர் காதாட்டின்னு கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் இதெல்லாம் அமுக்கி விட்டு மேலோங்கி இருந்தது தான் ஆட்சிக்கு இருந்த கௌரவம். அதுதான் ரொம்ப விசேஷமானது. ஆவு ஆச்சி பெரிய பக்தை. வெள்ளி செவ்வாய் தவறாம அம்மன் கோயிலுக்கு போவா. தினமும் காலையில ஆத்துல நீராடி விட்டு ஆத்தங்கர பிள்ளையார சொத்து சொத்துன்னு சுத்திக்கிட்டே இருப்பா. எத்தனை தடவை சுத்தினான்ற கணக்கு அவளுக்கு கூட தெரியாது. சாயங்காலம் ஆச்சுன்னா சிவன் கோயிலுக்கு போவா. அர்த்த ஜாம பூஜை முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கே வருவா. அவளுக்கு அதை தவிர வேற வேலையே கிடையாது. ஆச்சி கோயிலுக்கு போனா அவ்வளவுதான். சாமி அடியோட பிடுங்கிட்டு வந்துடுற மாதிரி தான். அடியம்மா, எத்தனை கும்பிடு, எத்தனை சுத்து, எத்தனை குட்டு. விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுக்கு தான் கணக்கு இருக்கா என்ன? பக்தி இருக்கணும் தான். அதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சா சாமி சந்தோஷப்படுவேன்னு சொல்லுதா? எல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துறது அப்படின்னும் சில பெண்கள் ஆட்சியை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது யார் தடுக்க முடியும்? இந்த சூழ்நிலையில தான் எடுப்பா தலை தூக்கி நிமிர்ந்தது ஆட்சியோட புகழ். அந்த காலத்துல தெய்வத்துக்கு படைத்தல், கன்னிக்கு வைத்தல் அப்படின்னு
இறந்தவங்க தெய்வமாகி விட்டவங்கள நினைச்சு பூஜை பண்றது ஒரு வழக்கம். இது பல பெயர்ல எல்லா வீட்லயும் ஒரே மாரி நடக்கும். பொங்கல் வச்சு, பாயாசம் வச்சு, எல்லா கறி வகைகளும் ஆக்கி, புது சேலை, புது வேட்டி படைச்சு, தீபாராதனை செய்வாங்க. அதுபோல சந்தர்ப்பங்கள்ல அபூர்வமா சில பேருக்கு சாமி வரும். கண்ணை உருட்டி உருட்டி விழிச்சிட்டு, தலைமயிரை பறக்க விட்டு, தலைய ஆட்டி ஆட்டி ஆடி, அரையும் குறையுமா பிரியும் போது ஏதாவது சொல்லும் சாமி. திடீர்னு வந்தது போலவே போயிடும். உடனே சாமி ஆடிய அம்மாள் கட்டை போல கீழே விழுந்துருவா. அதனால ஏற்படுற பரபரப்பும் ஆர்ப்பாட்டங்களும், சாமி வந்து ஆடிய ஆசாமிய மற்றவங்க கவனிக்கிறதும், அப்பப்பா, புகழ விரும்புறவங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த மாதிரி புகழ் ஆவு ஆட்சிக்கு வந்தது. அது மட்டுமா, அது வளர்ந்துக்கிட்டேவும் போச்சு. முதல்ல சாமி உண்மையா வந்தா, சாம்பிராணி போக, பொங்கல் வகையறாக்களின் வாசனை, சூழ்நிலையின் பரபரப்பு எல்லாம் சேர்ந்து, அது மயக்கமா இல்ல ஆச்சி திட்டமிட்டு தான் திடீர்னு அப்படி பண்றாளான்னு யாருக்குமே புரியாது. அவ அண்ணாச்சி வீட்டில் தெய்வத்துக்கு படைச்ச போதுதான் ஆவு ஆச்சிக்கு தடவை சாமி வந்துச்சு. அவ ஏதோ குறி சொன்னான். அங்கு ஏற்பட்ட கவனிப்பும் அவள் உண்டாக்கிவிட்ட பரபரப்பும் ஆச்சிக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துச்சு. பெருமையா கூட இருந்துச்சு. அன்னைக்கு அவ ஒரு தீர்மானம் பண்ணினா. இனி எங்க தெய்வத்துக்கு படைச்சாலும் சரி, தனக்கு சாமி கண்டிப்பா வந்தே தீரும் இப்படின்னு அவ ஒரு விதியை ஏற்படுத்திக்கிட்டா. அது ரொம்ப வெற்றிகரமாகவும் போயிட்டு இருந்துச்சு. அவளுடைய சாமி ஆட்டம், நடிப்புங்கிறது அவளை தவிர வேற யாருக்குமே தெரியாம ரொம்ப திறமைசாலியா நடிப்பா. சாமி வர்றதையும் மலை ஏறுவதையும் தொடர்ந்து மயக்க நிலையையும் அற்புதமா பண்ணுவா ஆவு ஆச்சி. வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லையும் இதை பண்ணுவா. பலரோட கவனிப்பும் போற்றுதலும் பக்தி பண்ணுதலும் உபசரிப்பும் ஆட்சிக்கு ரொம்ப பெருகிட்டே இருந்துச்சு. ஆட்சியோட வாழ்க்கை வெற்றிக்கு மேல வெற்றி படியிலேயே போயிட்டு இருந்துச்சு. அவ வாய் திறந்து சொன்ன சில விஷயங்கள் பழிச்சிட்டதாவும் நிறைய பேர் பேசினாங்க. இந்த மாதிரி யாருக்குமே சாமி வந்து நாங்க பார்த்ததில்லம்மா. ஆவு ஆட்சிக்கு தெய்வ கிருபை பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆட்சி கொடுக்க சில சமயத்துல தனக்கு தெய்வாம்சம் இருக்கிறதாவே நம்பினான். எங்க வீட்டு பூஜையில சாமி வந்ததே, அது மாதிரி ஆட்சிக்கு எப்பவுமே வரல. நீ தான் அப்படி நினைக்கணும். மேல தெரு அத்தை வீட்டு படையல்ல ஆட்சிக்கு சாமி வந்ததே, அதை நீ பார்க்கல போல இருக்கு. அதெல்லாம் என்ன, மகமாயி சின்னம்மா வீட்டில் மகனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி தெய்வத்துக்கு படைச்சோமே, அப்ப நம்ம ஆட்சிக்கு சாமி வந்ததே, அதை போல வேற எங்குமே நான் பார்த்தது கிடையாது. இப்படி பல விதமா ஆட்சியை பத்தி அந்த ஊர்ல பேச ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் தெரியும் போது ஆவு ஆட்சி மனசுல சிரிச்சுக்குவா. வரட்டும் வரட்டும், எல்லாருமே மயக்கம் போட்டு விழும்படியா செய்யற, சாகிற வரைக்கும் இந்த ஊர்க்காரங்க மறக்க முடியாதபடி நினைச்சு நினைச்சு பேசுற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி காட்டுற. வெறி நிலையில கன்னத்து உள்சதைய கடிச்சு ரத்தம் உண்டாக்கி அந்த ரத்தத்தை உதடு ஓரமா வழியும்படி கொண்டு வந்து உதட்லையும் தடவிக்கிட்டு சாமி ஆடி காட்டலன்னு சொன்னா என் பேரு ஆவு இல்லை அப்படின்னு நெஞ்சோடு ஒரு சபதம் பண்ணிக்கிட்டான். தர்மகர்த்தா பிள்ளைன்னு சிறப்பு இருந்த ஒருத்தர் இலக்கியா பிள்ளை என்ற எல்லைக்கு நாதப்பிள்ளை அவர்கள் வீட்டில் தெய்வத்துக்கு படைக்க ஏற்பாடு பண்ணாங்க. அவருக்கு உறவினர்கள் அதிக பேர், விசேஷத்துக்கு ரொம்ப பேர் வருவாங்க. அதனால அங்கேயே தனது ரெக்கார்டு பிரேக்கை பண்ணணும்னு, சாமி ஆட்டத்தை நடத்தி காட்டணும்னு ஆவு ஆட்சி திட்டம் போட்டா. எப்படி எப்படியெல்லாம் பண்ணணும்,
கவனிப்பும் ஆரவாரமும் எவ்விதம் இருக்கும்னுலாம் கற்பனை பண்ணி தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டா அவ. நாள் தனக்கு அழைப்பு வந்துடும்னு நம்பினா ஆச்சு. ஆனா யாருமே அவளை கூப்பிடல. உன்னை கூப்பிடாமலா இருப்பாங்க? நாளைக்கு பர்வத நேர்ல வந்து அழைச்சிட்டு போலான்னு இருப்பா என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் ஆச்சிக்கு கொஞ்சம் வருத்தம் தான். மறுநாளும் வந்தது. ஆடி செவ்வா. ஆவு ஆச்சி குளித்து திருநீர் பூசிக்கிட்டு பூஜை நியமங்களை அவசர அவசரமா முடிச்சிட்டு காத்திருந்தா. நேரமும் ஓடு ஓடுன்னு ஓடுது. 10, 10:30, 11, 11:30, 11:45, 12, 12:30 ஆச்சு. ஆனா யாரும் வரல. என்னை கூப்பிட யாரும் வரலையேங்கிற வேதனை ஆச்சியோட நெஞ்சு அழுத்துச்சு. பர்வதத்துக்கு இவ்வளவு சின்ன புத்தி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவளுக்கும் எனக்கும் எப்பவோ ஒரு தடவை மனஸ்தாபம் வந்துங்கிறது உண்மைதான். பாதகத்தி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு ஆச்சி புலம்பிக்கிட்டே இருந்தா. இருந்தாலும் அவளுக்கு திருப்தி. இப்ப பூஜை நடக்கும். அட சாமி யார் மேலையும் தான் வராதே. வெறிச்சுன்னு தான் இருக்கும் தெய்வத்துக்கு படைக்கிற வீடு. சாமி வரலைன்னு சொன்னா அது பூஜையில சேர்த்தியா என்ன அப்படின்னு அவ மனசுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டா. 1:30 மணியும் ஆயிடுச்சு. ஏல ஏ ஆச்சி, உன்னை தெய்வத்துக்கு படைக்கிற வீட்டில் காணவே இல்லையே அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தா கீழே தெரு சிவகாமி. வாய் நிறைய வெத்தலையும் தாலி சரட்டில் சொருகி இருந்த பூவும் வந்ததுமே, ஏ அம்மாடி என்ன கலப்பா இருக்குதுங்க அப்படின்னு பெருமூச்சோட வயிற்றெரிச்சலையும் மூட்டினா சிவகாமி. வயிறு நிறைய தின்னி போட்டு நகர முடியாம இப்படியா நகர்றது என்று தனக்கு விருந்து சாப்பாடு கிடைக்காத வயிற்றெரிச்சலையும் குமுறினால் ஆகும். இருந்தாலும் போறப்ப அனுதாபப்பட்டு வீடு தேடி வந்திருக்காளே. பின்ன அங்க வந்து எல்லாரும் என்னை கேட்டிருப்பாங்களே, சும்மாவா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டா ஆச்சு. ஆனா அங்க ஊதி இங்க ஊதி அடுப்பு மூட்டி விட வந்தா சிவகாமிங்கிறது ஆச்சிக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. ஆச்சி இது மாதிரி எப்பவுமே நடந்தது கிடையாது. என்னம்மா வந்திருக்கிறா சாமி? எனக்குன்னா ஒரே பயமா போச்சு. எல்லாரும் பயந்தே போயிட்டாங்க அப்படின்னு சிவகாமி சொன்ன. சாமியா? யாருக்கு வந்துச்சு என்று பரபரப்போட ஆச்சி கேட்க, பர்வதம்தான். பர்வதத்து மதனிக்கு சாமி வந்தது போல வேற யாருக்கும் எங்கேயும் வந்தது கிடையாது. எவ்வளவு பயமா போச்சு தெரியுமா? வாயெல்லாம் ஒரே ரத்தம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆறா ஓடுது. உதட்டுல வேற ரத்தம். ஏ அம்மா, சாமின்னு சொன்னா அது இல்ல சாமி வர்றது அப்படின்னு சிவகாமி பேசிட்டே இருந்தா. ஆவு ஆச்சிய மட்டம் தட்டும் மகிழ்ச்சி அவளோட குரல்ல இருந்தது தெரிஞ்சது. ஆச்சிக்கு கிர்ருன்னு வந்தது. உலகமே சுத்துற மாதிரி இருந்துச்சு. கண்ணு இருண்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. இது உண்மையான மயக்கம்தான். அப்புறம் ஆச்சி கண் விழிச்சு பார்த்தா அவ அறிவுல ஒரு தெளிவு இருந்துச்சு. சண்டாளி பர்வதம் பொறாமையால இப்படி பண்ணிட்டாளே. ஆனா பழிகாரி எனக்கு முந்திட்டாளே. ரத்தம் காட்டி போட்டாளே. இனிமே எனக்கு மதிப்பேது? என் சாமி ஆட்டத்துக்கு பெருமை தான் ஏது? பருவதம் அல்லவா கவனிப்புக்கு மேல கவனிப்பா இருப்பா. இனி அவ ஆடினாலும் ஆடா விட்டாலும் இந்த ஊர்ல உள்ளவங்க அவளுக்கு சாமி வந்ததுதான் பெருசா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என் பொழப்புல ஈரமண் அள்ளி போட்டுட்டாளே அந்த முண்டை அப்படின்னு ஆச்சி முனகிக்கிட்டே இருந்தா. அதுக்கு மேலையும் அந்த ஊர்ல தங்கி பல பேருடைய அனுதாபத்தையும் பேச்சையும் கேட்க அவ விரும்பல. காசி ராமேஸ்வரனு போய் புண்ணியம் தேரணும்னு சொல்லிட்டு போனவ தான். அப்புறம் அவ என்ன ஆனா, எங்கே இருக்கா,
இல்ல செத்து போனாளான்னு கூட அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாமலே போச்சு. அவளோட வீடு இடிந்து விழுந்து கட்டமண்ணாக நின்னுச்சு. அவளது நிலம் உழுது பயிரிட ஆள் இல்லாம புறம்போக்கா கிடக்குது. ஆவு ஆச்சியின் நினைவு சின்னங்களாக தான் இப்ப அந்த 2மே இருக்கு. இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து ஒரு பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.